யாரா நீங்க டேய் வாங்க சார் வாங்க. என்னய்யா காய்கறி முட்டியா? நம்ம தோட்டத்து காய்கறி தான், வாங்கிக்கோங்க. சரி, நல்லா இருக்கா? சரியா? என்ன விலை சொல்கிற? மார்க்கெட் ரேட் என்னவோ அதை பார்த்து கொடுங்க. சரி, 12,000 கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் வண்டியில் ஏற்று வச்சுருந்தேன்னா தூக்கி குப்பையில் தான் போடணும், பார்த்துக்க. ஃபேக்ட்ரி ஓட்டு 6,000 ரூபா செலவாகுதுங்க. நான் பயிர் நட 5,000 ரூபா செலவாகுதுங்க. களை எடுக்க 4,000 ரூபா செலவாகுதுங்க. அறுவடை பண்ணி மூட்டை பிடிச்சி வண்டியில் ஏற்றுறதுக்கு 10,000 ரூபா செலவாகுது சார். வண்டி வாடகை 10,000 ரூபா செலவாகுது சார். என்ன சார் செய்ய? நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதல்ல கூட தெரியாதாட்டுங்க சார். பார்த்து சொல்லுங்கள் சார். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? கடைசியாக 5,000 ரூபா தரேன், வச்சுக்கிட்டு மூட்டையெல்லாம் வண்டியில் ஏற்றி விடு. என்ன எதுவும் பேசாத. சார் 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 இல்லையா பேங்க்ல பயிர் லோன் வாங்கியிருந்தா 6 மாதம் சொல்லிட்டு 3 மாதத்துல அறுவடை பண்ணிட்டா உடனே கட்ட மாட்டாங்க. எதுக்கு நாங்கள் பேங்க் நடத்துகிறோம்? காட்டுக்கு போனால் அறுவடை பண்ணி சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. சார் சார் எல்லா பணத்தையும் பிடிக்கிட்டீங்கன்னா எப்படி சார்? ஒரு 1000 ரூபாவது கொடுங்க சார். வீட்டில் அரிசி பருப்பு கூட இல்லை சார். நான் வாங்கிட்டு போய் ஆகணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். யோ போயா. ஐயோ, என் புள்ள பொண்டாட்டியெல்லாம் பட்னியாக கிடக்குமே. அரிசி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே சார். சார் வா பேங்க்கு. சார் எப்படியோ ஊருக்கு போய் பஸ்ஸில் விதை நெல்லை எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படியாவது விற்று காசாக்கிட்டு போகணும். யாரா யாரா? ஐயோ, என் விதை நெல்லை காணுமே. யாரா என் விதை நெல்லை எடுத்தது? ஐயோ, யாரா என் விதை நெல்லை எடுத்தது? யாரா? என் விதை நெல்லை காணுமே. நான் என்ன பண்ணுவேன்? என் உழைப்பையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என் பணத்தையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என் விதை நெல்லையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். இந்தியாவோட முதுகெலும்பை விவசாயி தானே சொல்றீங்க? அப்படியேப்பட்ட விவசாயி முதுகலை